கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எதுக்காக இந்த கேள்வின்னா, சனி வக்கரம் ஆயிட்டாரு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு அஸ்தமனம் இருக்கிறார். இந்த இரண்டு கிரகங்கள் பார்த்தா மங்களக்காரகன், ஒரு கர்மக்காரகன். இரண்டு பேருடைய செயல்பாடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலவீனப்பட்டிருக்கு. இப்ப 9ஆம் இடத்து சனிதான் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு இருக்காரு பாருங்க, அலைச்சலை உண்டாக்குவார். ஆனா யோக பலன்களை அதிகமாக கொடுப்பார். அவர் அசமனமாக இருக்கார். சரி, மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான். சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. அதனால சந்திரன் இந்த வாரம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திட்டமிட்ட காரியங்கள் நடந்தேறும். அப்போ உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இப்ப வெளியூர் பயணம் ஆகட்டும், உத்தியோகம் ஆகட்டும், வழக்காகட்டும், வியாபாரம் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய திட்டம் எதுவாக இருக்கிறதோ அந்த திட்டம் நிறைவேறும், வெற்றியாகும். அப்போ ஆதாயத்தை காணக்கூடிய நிலை என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரை இருக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திடீர்னு வெளியூர் பயணம் இருக்கலாம், புரியுதுங்களா? இல்ல வேற மத்தவங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க வராம போயிடலாம். அவங்க பார்க்க வேண்டிய வேலையை நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வேலை பலு கூடுதலாக இருக்கும். வேலை பலுவிற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் நன்மைகளை சந்திக்க முடியும். குழப்பமே வேண்டாம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, குழப்பம் வேண்டாம். நடக்குமா நடக்காதாலும் கிடையாது. போங்க, கையில வேலையை எடுங்க, அந்த வேலையை நோக்கி போயிடுங்க, நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். குழப்பம்தான் முதலில் எதிரி. சரி, இது முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி தொழில்காரகன் யாரும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது பூமி யோகம் என்பது நிச்சயமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ தன்னுடைய சுகம், தன்னுடைய சந்தோஷம் என்ற நிலையெல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை 11ஆம் இடத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஆரோக்கியம் மேம்படும், உடல்நிலை சீராகும், கையில பணப்பழக்கம் இருக்கும், நன்மைகள் எல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலையினை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்திலும் சுபிட்சமான நிலை இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் சுபிட்சமான நிலை இருக்கும், கையில் பணம் பொருளும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அப்ப சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் கேது 2ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல. அப்ப குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் வேணும். கடகராசினருக்கு இப்ப தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளில் மட்டும் நிதானம் வேணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தொல்லைகள் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களிடம் நல்லவர்கள் போல் பழகி கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் இருக்க செய்வார்கள். புரியுங்களா? எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல விரைய செலவு காத்துட்டு இருக்கு. முதல்ல சொன்ன ஒரு சொந்த இடம் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும். அதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கு. அப்ப கையிருப்பு கரைந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். புரியுங்களா? பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். முடிந்த வரை இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.